ஸ்டெப்லன் உல்வரின் மூவி ரிலீஸ் ஆக இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குன்ற சமயத்துல ஃபைனல் ட்ரெய்லர் மார்வல் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நிறைய விஷயங்களை இவங்க ரிவீல் பண்ணிருக்காங்க. மார்வல் இந்த மூவி நல்லா ப்ரோமோட் பண்றன்ற பேர்ல அவங்களே ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மார்வல் என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க ஹைப் ஏத்துறன்னு நினைக்கிறாங்க. ஆனா ஆல்ரெடி ஃபேன்ஸ்க்கு மத்தியில் ஹைப் அதிகமா இருக்கு. ஆனா மார்வல் ஸ்பாயில் பண்ணிட்டு ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சரி, இந்த ட்ரெய்லர் என்னெல்லாம் ரிவீல் பண்ணிருக்காங்க எல்லாத்தையும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெய்லர்ல வாய்ட்ல ஆஸ்கார்ட காமிக்கிறாங்க. இந்த ஒரு ஆஸ்கார்ட் ஏதோ ஒரு யூனிவர்ஸ்ல ஏதோ ஒரு டைம் லைன்ல இருந்து ப்ரூவ் பண்ணிருப்பாங்க. இதுல இருந்து தெரிய விஷயம் யூனிவர்ஸ்ல எக்ஸிஸ்ட் ஆகிற எல்லாத்தையுமே சம் பிரான்ச் அவுட்ல இருந்து கட் பண்ணி இங்க தூக்கி தான் போடுறாங்க. சொல்ல முடியாது, டெட் செலஸ்டியல் கூட இந்த வாய்ட்ல கிடக்கலாம். ஏன்னா சின்ன ஒரு கெஸ்ட் அந்த வாய்ட்ல ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. இந்த ஒரு படத்துல அப்படி சீன் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நான் இருக்கலாம் சும்மா விளையாட்டுக்கு சொல்றேன். அடுத்து லேடி டெட்புல்லுக்கான ஃபுல் லுக்கை இப்போதைக்கு கொடுத்துட்டாங்க. இந்த ஒரு கேரக்டர் பிளேக் லிவ்லி ப்ளே பண்ணிருக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு. லேடி டெட்புல் வர அந்த ஒரு ஷார்ட்டை நோட் பண்ணீங்கன்னா அவங்க ஒரு ஸ்லிங்கரிங் போர்ட்டல் வழியா தான் வராங்க. அது வழியா ஒரு டெட்புல் வேரியன்ஸ் கூட்டமே வருது. அவங்க டெட்புல் காப்ஸ்னு இந்த படத்துல சொல்லலாம். ஆனா டெட்புல் காப்ஸ்க்கான ஸ்டோர் லைன் கிட்டத்தட்ட மல்டி ஸ்டோர் லைன் தான். பட் அது வேற. இந்த ஒரு வேரியன்ஸ் கூட்டத்தை டெட்புல் காப்ஸ்னு சொல்லலாம். இல்ல டெட்புல் காப்ஸும் வாய்ட்ல இருக்கலாம். பட் இதுல கிட்டத்தட்ட மறைச்சு தான் வச்சிருக்காங்க. அதுல கௌபே டெட்புல் தெரியுறாரு. ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஹேட் வியர் பண்ணிருக்காரு. அடுத்து சாமி டெட்புல் வந்து பறக்கிற ஹெட்டை பார்க்க முடியுது. இது மட்டும் தான் தெரியுது. அதுல சாமரே டெட்புல் இருக்கான்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்து வேற யாரெல்லாம் இருக்காங்கன்னு தெரியல. மத்த எல்லா நினைச்சுமே நம்ம மூவில பார்த்துப்போம். அடுத்து இப்போதைக்கு லாராவே ரிவீல் பண்ணிட்டாங்க. அது X-23. இவங்க ஒரு வளர்ந்த லாரா வேரியண்டா இருக்காங்க. இவங்களும் வாய்ட்ல தான் இருக்காங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல. பட் ஆல்ரெடி ட்ரெய்லர் பிரேக்டவுன்ல நம்ம கெஸ் பண்ணிருந்தோம். நம்ம உள்வரின் லாராட்ட தான் பேசுறாருன்னு. இங்க அதே தான் நடந்திருக்கு. அடுத்து கசண்டாவோட ஆட்கள் வெஹிக்கிள்ஸ் எடுத்துக்கிட்டு இந்த வாய்ட்ல எங்க போறாங்கன்னா, என்னோட சின்ன கேஸ் இந்த ட்ரெய்லர்ல பார்த்த வரையும் அவங்கள ரிசோர்ஸஸ் தேடி போறாங்க. ஏன்னா அவங்க போற டைரக்ஷன்ல ஏகப்பட்ட விஷயம் ப்ரூவ் பண்ணப்பட்டு விழுந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அவங்க வாய்ட்ல சர்வே பண்ணி ஆகணும்னா அதுக்கான ரிசோர்ஸ் தேவை. ஃபுட், வாட்டர், ஷெல்டர்னு எல்லாமே தேவைப்படும். ஆலயத்துல இருந்தே இவங்க தப்பிச்சு வரதுக்கான பொருட்கள் தேவைப்படும். ப்ரூவ் பண்ணப்பட்டு வர விஷயத்துல இருந்து கசண்டாவோட ஆட்களான பிரதர்ஹுட்ஸ் எடுத்துட்டு வருவாங்க. அதுக்கு தான் அவங்க வினோதமான வெஹிக்கிள்ஸ் அதை நோக்கி போறாங்க. அப்படிப்பட்ட இடத்துல தான் டெட்புல் உல்வரினை இவங்க மீட் பண்ணணும். அந்த இடத்துல தான் உல்வரின் vs சேபர் டூத் ஃபைட் நடக்க பாசிபிலிட்டி இருக்கு. எனக்கு இந்த இடத்துல இப்போதைக்கு ஒரு பெரிய டவுட் இருக்கு. என்னன்னா, லோகி காட் ஆஃப் ஸ்டோரிஸ் மாதிரி எல்லாருக்குமே ஃப்ரீ வில் கொடுத்துட்டாரு. அப்படின்னா எவ்வளவு பிரான்ச் வேணா ஒரு ஆகலாம். எதையும் ப்ரூவ் பண்ண வேண்டியதுக்கான அவசியமே இல்லை. ஏன் டிவி எப்பயும் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. கசண்டானோவோட ஆட்களை காமிக்கிற இதே இடத்துல நம்ம டாடோட ஃபுல் லுக் ரிவீல் பண்ணிருக்காங்க. அதே சமயத்தில் ஒரு போற வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா ஃபேண்டாஸ்டிக் ஃபோரோட வெஹிக்கிள். அது ஃப்ரண்ட்ல கூட ஃபேண்டாஸ்டிக் ஃபோருக்கான சிம்பிள் போட்டிருக்கும். இப்படி ஒரு வெஹிக்கிள் காமிக்கல ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் வாயில ஜஸ்ட் ரெஃபரன்ஸ்க்காக தான் வச்சிருக்காங்க. இந்த வெஹிக்கிள் இந்த மூவில வரும்னு இந்த மூணு ஷூட்டிங் நடக்கும்போது எனக்கு தெரியும். அப்பவே செட்லிக் ஆயிருந்தது. அடுத்து இதே ட்ரெய்லர்ல கசண்டானோவுக்கு ஒரு ஷாட் காமிச்சிருக்காங்க. அந்த சீன்ல கசண்டானோவை என்ன பண்றாங்க, அப்ப அவங்க சுத்தி இருக்க மொத்த ரியாலிட்டியுமே அழியுது. நம்ம லோகி சிட்டி எப்படி ரியாலிட்டி அழிஞ்சதோ அதே மாதிரி லைக் நூடுல்ஸ் இல்ல வயர் மாதிரி கசண்டானோட மிஸ்டேக்னால அவங்க யூனிவர்ஸ் அழிஞ்சுதா இல்ல எதனால அழிஞ்சுன்னு தெரியல. ஆனா அவங்க ரியாலிட்டி அழிஞ்சிருக்கு. ஏன்னா டிவியை ப்ரூவ் பண்ண மாதிரி தெரியல. டிவியோட ப்ரூனிங் ப்ராசஸ் வேற மாதிரி இருக்கும். இது என்னென்ன மூவில பார்த்து தெரிஞ்சுப்போம். அடுத்த இந்த ட்ரெய்லர்ல டெட்புல் உல்வரினுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் இருக்கும். என்னன்னா, ஃபாக்ஸோட எக்ஸ்மேன் யூனிவர்ஸ்ல நம்ம உல்வரின் ஹீரோன்ற ஒரு விஷயத்தை டெட்புல் சொல்றாரு. அதுக்கான கிளிப்ஸுமே காமிக்கிறாங்க. ஆனா இந்த உல்வரினோட யூனிவர்ஸ்ல அவர் அப்படி கிடையாதுன்ற மாதிரி சொல்றாரு. இந்த ஒரு உல்வரினோட வேர்ல்டுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கும்போது அவர் ஹெல்ப் பண்ணாம இருந்திருக்கலாம். அதனால அங்க இருக்க எக்ஸ்மென்ஸ்ல இறந்திருக்காங்க. அதனால உல்வரின் தான் ஹீரோ கிடையாது ஒரு குற்றவுணர்ச்சியே இருக்கு. PTSD மாதிரி ஒரு இஷ்யூவும் அவருக்கு இருக்கலாம். யூரிடேனுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம கசண்டரோ மூலமா உல்வரினோட மூளைக்குள்ள போய் பாக்குற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கு. ட்ரெய்லர்ல இருக்க மாதிரி மூவில காமிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. என்ன நடந்துச்சுன்னு மூவில காமிக்கிறாரே நமக்கு கெஸ் தான் பண்ண முடியும். அடுத்து நம்ம டெட்புல் உல்வரின் ஹெல்ப் கேட்கிறாரு. அவர் யூனிவர்ஸை காப்பாத்த. டெட்புல் யூனிவர்ஸ்க்கு என்ன பிரச்சனை, உல்வரினால எப்படி அந்த யூனிவர்ஸை காப்பாற்ற முடியும்னு தெரியல. இதையும் நம்ம மூவில பார்த்தா மட்டும் தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு ரூமர் டிஸ்கிரிப்ஷன் ஒன்று படிச்சேன். அது இந்த ட்ரெய்லர்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. என்ன உல்வரின் போட்டுருக்க காமிக்க ஒரு சூட்டை ஸ்காட், ஸ்டாம், பீஸ்ட் இவங்க எல்லாருமே அந்த சூட்டை போட சொல்லி உல்வரினை கம்பல் பண்ணுவாங்களாம். அவங்க சாகுற வரையும் உல்வரின் அந்த சூட்டை போட மாட்டாராம். அவங்க எல்லாம் இறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த சூட்டை அவர் போடுவாராம். அது எக்ஸ்மென் டீம் சொன்னதுக்காக. படல ஒரு அந்த இருக்க முடிஞ்சதுக்கு ஸ்பாயில் தவிருங்க. மார்வல் இந்த படத்தை எவ்வளவு ஸ்பாயில் பண்ண போறாங்கன்னு தெரியல. பாப்போம். இந்த படத்துக்கான ஹைப் எனக்கு அதிகமாக தான் இருக்கு. இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு நாள் சந்திப்போம். டாடா, பை கைஸ்.